Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmadullah alayhi nusalli nusallim ala rasul amma ba'd. Alhamdulillah, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை அல்லாஹ் ஷானஹு தஆலாவின் அருளால் இந்த புனிதமிகு ரமலான் இஜ்திமாவில் அமர வைத்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் வரக்கூடிய ரமலானை இந்த இஜ்திமாவில் அடையக்கூடிய நசீப் ரஹ்மத் தந்தல் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம கியாமத்தின் அடையாளங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதன் வரிசையில் நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் என்னன்னு சொன்னால், தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 4வது ஃபித்னாவை பார்த்தோம். மொத்தமாக கிதாபுகளை 5 ஃபித்னா தான் பதிவு செய்கிறாங்க. 7 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபித்னாக்கள்னு பார்க்குறப்போ 5 ஃபித்னாவாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பதிவு செய்கிறாங்க. அதில் நம்ம 4 ஃபித்னாக்களை என்ன பண்ணோம்னு சொன்னால் நம்ம நேற்று பார்த்தோம். அதாவது என்ன பண்ணுவான், அவன் சொர்க்க நரகத்தை கையில் படைச்சி வச்சு என்ன பண்ணுவான்னு சொன்னால் அருவிகளாக நெருப்பாக காட்டுவான் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா ஊர்களுக்கும் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நடந்தே பயணிப்பான். அந்த அளவுக்கு அவன் ஆற்றல் பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்லி 2வது. 3வது அவன் ஷைத்தானுக்கு என்ன பண்ணுவான், ஷைத்தானை அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நான் கடைசியாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அல் கத்துலுல் ஷாபத்துல் முஃமின் சும்ம இஹாஹு, அதாவது ஒரு இளைஞரை ஈமான் கொண்ட அல்லாஹ் ஈமான் கொண்டு இவன் தஜ்ஜால்னு தெரிஞ்சு இப்படி உள்ள ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஃமின் என்ன பண்ணுவான்னு சொன்னால் தஜ்ஜாலை கொலை செஞ்சுட்டு திரும்பியும் உயிர்ப்பிப்பான். இதை பண்ணிட்டு எங்கள் ஈமான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது எப்படின்னு சொல்ல அதீஸ்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபயாத்தி தஜ்ஜால் வஹுவ முஹர்ரமும் அலைஹி, அதாவது தஜ்ஜால் அவனுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வருவான். அதாவது என்னன்னு சொன்னால் மதீனாவுக்குன்னா மதீனாவுக்கு உள்ள ஃபுல்லாக வர மாட்டான். மதீனாவோட எல்லை இருக்குன்னு தெரியுமா, அந்த எல்லைக்கு நிற்கக்கூடிய சமயத்தில் அவன் நோக்கி ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் அவனை நோக்கி வருவார். அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், ஃபயக்கூலு அஷாது அன்னக தஜ்ஜால், நான் என்ன சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன், நான் நீ தான் தஜ்ஜாலு. அல்லது ஹத்தசனா, என்ன பண்ணாங்க எங்களுக்கு எங்களுடைய ரசூல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த உன்னுடைய சிஃபத்தையும் உன்னுடைய ஃபித்னாக்களையும் உன்னுடைய அந்த விஷயத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்க, நீ தான் அந்த தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லுவார். சொன்ன உடனே இவர் திருப்பி கேட்பான், சரி நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் செய்கிறேன், நான் அது கூட்டத்தை பார்த்து சொல்லுவான், சரிப்பா இவன் தஜ்ஜாலுங்கிறான் தெரியுமா, நான் இந்த மனுஷனை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னு சொன்னால் திரும்பி உயிர்ப்பிப்பேன், நீங்களாம் எஸ்ட்ரா அதை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. திரும்பி என்ன பண்ணுவான்னு சொன்னால் தஜ்ஜால் என்ன பண்ணுவான், அந்த மனிதரை கொலை பண்ணிட்டு உயிர்ப்பிச்சிருவான். உயிர்ப்பிச்சுட்டு சொல்லுவானாமா, இதுதான் என்னுடைய ஆற்றல், இதை விட பெரிய சக்தி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் பெருமையோடு சொல்லுவான். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் ஈமான் கொன்ற மாட்டாங்க. ஆனால் இதான் 5வது ஃபித்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஈமான் கொண்ட மக்கள்கிட்டே போய் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவனுடைய வேலையை காட்டுவான். இந்த மாதிரி 5 பிரிவுகளாக என்ன சொல்கிறாங்க ஃபித்னாக்களை பதிவு செய்கிறாங்க. அதுக்கடுத்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவனுடைய ஃபித்னாக்கள்லேருந்து எப்படி நம்ம பாதுகாப்பு பெறுறது, இவனுடைய ஃபித்னாக்கள்லேருந்து எப்படின்றது முழுமையாக பாதுகாப்பு பெறுறதுன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமஸ்ஸகு பில் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தை பற்றி பிரித்து கொள்றதா இதனுடைய முதல் ஆயுதமே. அதாவது இஸ்லாத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு ஈமானை பற்றி பிடிச்சிட்டு அதை என்ன கீழே கொண்டு வராங்கன்னு சொன்னால், அல்லானா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத்து தாத்து சிஃபாத்துனா என்னன்னு சொல்லி இதை அறிஞ்சா மட்டும்தான் அவன் என்ன பண்ண மாட்டான், அவனை கடவுளாக எடுத்துட்டு போக மாட்டான்னு சொல்லி இமாம்கள் இங்கே பதிவு செய்கிறாங்க. அதாவது என்ன பண்ணணும்னு சொன்னால், அல்லானா எப்படி இருப்பான், என்ன அவனுடைய எல்லா சிஃபத்தையும் அறிஞ்சு இருந்தால் மட்டும்தான் அவன் என்ன எதுலேருந்து தப்பிக்க முடியுமா, தஜ்ஜாலினுடைய அந்த தீங்குலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி 1வது பதிவு செய்கிறாங்க. அடுத்து 2வது என்ன பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், அத்தஊது மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் வ ஹாஷத்து ஃபில் குல்லி ஸலாத், எல்லா தொழுகையிலுமே என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் தஜ்ஜால் பாதுகாப்பு தருது. இதை ஷாஃபி மதுஹபில் இதை அவங்க துவாக்கில் வச்சுருக்காங்க. அல்லாஹ் மின் அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ மமாத் மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லா அத்தையாத்தினுடைய இறுதியில் துவா வச்சுருக்காங்க. மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னால என்ன பண்ணுறேன்னு சொன்னால் பாதுகாப்பு தருன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2வது கொண்டு வராங்க. பொதுவாக நம்ம எல்லா தினந்தோறும் தொழுகையிலையும் சரி எல்லா
தஜ்ஜால்ட்டு நம்ம பாதுகாவல் தேடணும். ஏன்னா ஈமானுக்கு வைக்கக்கூடிய பரிசு இல்லை அதனால. அடுத்து மூணாவதா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆயத்துல் மீன சூரத்துல் கஹஃப், அதாவது சூரத் கஹஃப் சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது பெரிய அது ஆயுதமா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லவா, யார் சூரா கஹஃபை மனப்பாடம் பண்றாங்களோ, அது வெள்ளிக்கிழமை துணந்து ஓதிட்டு வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்லேருந்து முழுமையா பாதுகாப்பு பெறுவாங்கன்னு சொல்லி ரசூலோட ஹதீஸ் இருக்கு. இது அடிப்படையாக வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா மூணாவது என்ன பண்றாங்கன்னா, யாரு சூரா கஹஃபை மனப்பாடம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது, தஜ்ஜால்ட்ட இருந்து பாதுகாப்புக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நாலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வேற இது எதுவுமே வழி இல்லை, அதாவது உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி முழுசா தெரியல, நீங்க கஹஃப் சூரா மனப்பாடம் பண்ணல, தொழுகையில துவா கேட்கலன்னு சொன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சொன்னா மக்கா மதீனா போய் ஒளிச்சுக்கு இதமாவே சொல்றாங்க. என்ன பண்ணுங்கன்னு சொன்னா முடிஞ்சது என்ன பண்ணிக்கலாம், சுக்குனா நம்மளுடைய அந்த இருப்பிடமா எதை மாத்திக்கலாம்னு சொன்னா மக்கா அல்லது மதீனாவை மாத்திக்கிட்டு என்ன பண்ணு சொன்னா அப்படியே ஈமான பாதுகாத்துக்குன்னு சொல்லி இமாம் என்ன சொல்லணும்னா இதை முடிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டோமோ அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுல இருந்து பாதுகாத்துறோம். அடுத்து வரக்கூடிய தொடர் என்னன்னு சொன்னா தஜ்ஜால் எப்படி அழிக்கப்படுவான், இப்ப அவனுடைய அழிச்சாட்டிங்களை பார்த்துட்டோம், அவன் எங்கிருந்து வருவான்னு பார்த்துட்டோம், சிஃபத்துக்களை பார்த்துட்டோம். நீ அடுத்து அவனுடைய நாளைய இறுதி என்னன்னு சொன்னா அவன் எப்படி அழைக்கப்படுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவான், அது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவனை எப்படி கொலை பண்ணுவாங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.